கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். மெய்தான் அரும்பி விதிர் விதிர் துன் விரையார் கலர்க்கென் என தொடங்கும் பாடலை பாடியவர் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் எது? திருவாதவூர், மதுரை. மாணிக்கவாசகரால் யாரால் ஆட்கொள்ளப்பட்டார்? திருப்பெருந்துறை இறைவனால். திருப்பெருந்துறை கோவில் அமைந்துள்ள மாவட்டம் புதுக்கோட்டை. அழுது அடி அடைந்த அன்பர் என்று அழைக்கப்படுபவர் யார்? மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் எழுதிய நூல் திருவாசகம், திருக்கோவையார். மாணிக்கவாசகர் எழுதிய திருவாசக நூல் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னா 658 பாடல்கள். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜி.யு. போப். எந்த ஆண்டு ஜி.யு. போப் அவர்கள் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்? 1900. திருவாசகத்தை சிறப்பிக்க கூறப்படும் தொடர் திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார். சதகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்ட நூல் அமைப்பாகும் அப்படின்னா 100 பாடல்கள். மாணிக்கவாசகர் எங்கு சிவன் கோவிலை எழுப்பினார்னா திருப்பெருந்துறை. மாணிக்கவாசகரின் காலம் 9ஆம் நூற்றாண்டு. மாணிக்கவாசகர் யாரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார் அப்படின்னா அரிமர்தன பாண்டிய மன்னனிடம். உலக வரலாற்றில் மேதையான மாணிக்கவாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையறா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கின்றவர் யாருமில்லை என்று கூறியவர் ஜி.யு. போப். சமண சமயத்திற்கே உரிய அறக்கருத்து எது? கொல்லாமை. இல்லாதது இல்லை, இணையில்லை, முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று திருக்குறளை பாராட்டியவர் பாரதிதாசன். திருக்குறள் முதலில் பதிப்பித்த ஆண்டு கிபி 1812. திருக்குறள் முதலில் எங்கு பதிப்பிக்கப்பட்டது? தஞ்சை. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்னும் பொதுநெறி காட்டியவர் யார்? திருவள்ளுவர். தமிழக அரசு எந்த நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்து கொண்டாடி வருகிறது? தைத்திங்கள் 2ஆம் நாள். முதலில் பதிப்பித்தவர் யார்? மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம். வணங்கி வலியுலகி மாண்டார் சொல் கொண்டு என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஏலாதி. ஏலாதி நூலின் ஆசிரியர் பெயர் யாது? கனிமேதாவியார். கனிமேதாவியார் அவர்கள் எந்த சமயத்தை சார்ந்தவர்? சமண சமயம். கனிமேதாவியார் வாழ்ந்த காலம் யாது? கிபி 5ஆம் நூற்றாண்டு. கனிமேதாவியார் இயற்றிய வேறு நூல் யாதுன்னா திணைமாலை 150. ஏலாதி என்ற நூலில் இடம்பெற்றுள்ள 6 மருந்து பொருட்கள் எவை? சுக்கு, மிளகு, திப்பிலி, சிறுநாவற்பூ, லவங்கம், ஏலம். ஏலாதி நூல் அமைப்பு யாது? சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம். நூலின் நூல் அமைப்பு யாது? சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டது. வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்ற செம்மொழியை பற்றி கூறியவர் பாவலரேறு பெருஞ்சித்தனார். திருந்திய பண்பும் சீர்திருத்த நாகரிகம் பொருந்திய தூய்மொழி தமிழ்மொழி செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யார்? பரிதிமாற் கலைஞர். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம் மொழி என்று கூறியவர் பாவாணர். பாவாணர் கூறிய 16 செவ்வியல் தன்மைகள் தொன்மை, முன்மை, நுண்மை, திண்மை, எண்மை, ஓண்மை, இனிமை, தனிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, மும்மை, செம்மை, இயன்மை, வியன்மை. 16 தகுதி கோட்பாடுகளை வரையறுத்தவர் முஸ்தபா. முஸ்தபா அவர்கள் வரையறுத்த 16 தகுதி கோட்பாடுகள் தொன்மை, பிறமொழி தாக்கமின்மை, தாய்மை, தனித்தன்மை, இலக்கிய வளமும் இலக்கிய சிறப்பும், பொதுமை பண்பு, நடுவு நிலைமை, பண்பாடு, கலை பட்டறிவு வெளிப்பாடு, உயர் சிந்தனை, கலை இலக்கிய தனித்தன்மை வெளிப்பாடு, மொழி கோட்பாடு. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் கெல்லட். மதுரை தமிழ் சங்கத்தால் வெளியிடப்படும் இதழ் செந்தமிழ். உயர்தனி செம்மொழி எனும் நூலை எழுதி வெளியிட்டவர் தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர் எழுதிய உயர்தனி செம்மொழி எனும் நூல் எந்த மொழியை சார்ந்த நூலாகும் அப்படின்னா ஆங்கில நூல். என்று முல தென்தமிழ் என்று கூறியவர் கம்பர். மிகுதியான வேர்ச்சொற்களை கொண்ட மொழி தமிழ். தமிழ் மொழி எந்த மொழிகளுக்கு தாய்மொழியாக விளங்குகிறது அப்படின்னா திராவிட மொழிகளான கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம்.
தமிழ் மொழி பிராகுயு முதலான வடபுல மொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்குகிறது என்று கூறியவர் கால்டுவெல். 1090 மொழிகளுக்கு வேர்ச்சொல்லையும் 109 மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் தந்துள்ள மொழி தமிழ். சங்க இலக்கியங்களின் அடிகள் மொத்தம் எத்தனை? 26,350. இயல், இசை, நாடகம் என்னும் முப்பெரும் பிரிவுகளை கொண்ட மொழி தமிழ். மாந்தர் இனத்திற்கே வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்துள்ள தமிழ் நூல் திருக்குறள். சங்க இலக்கியம் போன்று விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலும் இல்லை என்று கூறியவர் கபில் சுவலப்பு. கபில் சுவலப்பில் எந்த நாட்டை சேர்ந்த அறிஞர், செகுகுடியர் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்று கூறியவர் முனைவர் எமினோ. சங்க இலக்கியம் ஏன் மக்கள் இலக்கியம் என அழைக்கப்படுகிறது? மக்கள் வாழ்வியல் நெறிகளை வெளிப்படுத்துவதால். தமிழ் மொழி எத்தனை ஒலிகளை கொண்டுள்ளது? 500 ஒலிகள். சிறப்புமிக்க தமிழை செம்மொழி என அறிவித்தல் வேண்டும் என்ற முயற்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 1901 முதல் 2004 வரை. நடுவண் அரசு எந்த ஆண்டு தமிழை செம்மொழியாக அறிவித்ததுன்னா 2004 அக்டோபர். ரூபாவதி, கலாவதி நாடகங்களில் பெண் வேடங்களை ஏற்று நடித்த கலைஞர் பரதிமாற் கலைஞர். பரதிமாற் கலைஞர் பிறந்த ஆண்டு 1870 ஜூலை 6. சித்திரகவி என்ற நூலை எழுதியவர் பரதிமாற் கலைஞர். பரதிமாற் கலைஞர் இளங்கலை பட்டம் பெற்ற கல்லூரி சென்னை கிறிஸ்துவ கல்லூரி. சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் பரதிமாற் கலைஞர் இளங்கலை பட்டம் பெற்றபோது அந்த கல்லூரியின் முதல்வராக இருந்தவர் வில்லியம் மில்லர். வில்லியம் மில்லர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர். படகின் துடுப்பு அன்னப்பறவைக்கு உவமையாக கூறப்பட்ட நூல் ஆர்தரின் இறுதி. ஆர்தரின் இறுதி என்ற நூலை எழுதியவர் டென்னிசன். டென்னிசன் கூறிய உவமைக்கு இணையான உவமை எந்த தமிழ் நூலில் உள்ளது என்று பரதிமாற் கலைஞர் கூறினார் அப்படின்னா கம்பராமாயணம், அயோத்தியா காண்டம், குகப்படலம், விடுநனி கடிது எனும் பாடல். குமரகுருபர் எழுதிய நீதிநெறி விளக்கம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் பரதிமாற் கலைஞர். நீதிநெறி விளக்க நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரதிமாற் கலைஞர் அவர்கள் விளக்க உரை எழுதியுள்ளார்னா 51 பாடல்களுக்கு. பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தல் வேண்டும் என்று கூறியவர் பாரதியார். பரதிமாற் கலைஞர் யாரிடம் தமிழ் கல்வியை பயின்றார்? மகா வித்வான் சபாபதியார். பரதிமாற் கலைஞர் யாரிடம் வடமொழி கல்வியை பயின்றார்? தன் தந்தை கோவிந்த சிவனாரிடம். பரதிமாற் கலைஞர் தன்னிடம் தமிழ் பயிலும் மாணவர்களை எவ்வாறு அழைத்தார் அப்படின்னா இயற்றமிழ் மாணவர். மதுரையில் எத்தனையாவது தமிழ் சங்கம் நிறுவ பரதிமாற் கலைஞர் உதவி புரிந்தார்? 4ஆம் தமிழ் சங்கம். மதுரையில் 4ஆம் தமிழ் சங்கம் நிறுவ முயன்றவர்களில் தலைமை பதவி வகித்தவர் பாஸ்கர சேதுபதி. மதுரையில் 4ஆம் தமிழ் சங்கம் நிறுவ மேற்பார்வை செய்த அறிஞர் பாண்டித்துரை தேவர். மதுரையில் 4ஆம் தமிழ் சங்கம் நிறுவ துணை நின்ற பேராசிரியர் பரதிமாற் கலைஞர் உ.வே.சா. ராகவனார். பரதிமாற் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் யாழ்ப்பாணம் சி.வை. தாமோதரனார். சி.வை. தாமோதரனார் எதற்காக பரதிமாற் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கினார் அப்படின்னா தமிழ் புலமையும் கவிப்பாடும் திறனையும் கண்டு